ஹாய் டியர்ஸ், இது ஆர்வி சேனல். நான் உங்கள் அர்ச்சனா. இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான பிங்க் பாஸ்தா செய்யலாம், வாங்க பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக சின்ன பீட்ரூட் எடுத்து பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகும்போது குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிவிடுங்க. பூண்டை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. அது கூடவே நல்லா சாப் பண்ண ஆனியன் வெங்காயத்தையும் நல்லா ஆட் பண்ணி வதக்கிட்டே இருங்க. அந்த வெங்காயம் வதங்கும் போது நம்ம 1.5 ஸ்பூன் கோதுமை மாவையும் சேர்த்து நல்லா கட்டி பிடிக்காமல் வதக்கி விடுங்க. கட்டி பிடிக்கக்கூடாது. இந்த கட்டி பிடிக்காமல் நம்ம வதக்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். க்ரீமி கன்சிஸ்டன்சி அப்போ தான் வரும். இப்படி வதக்கும் போதே 400 ml பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி கலர போகிறோம். அப்போ தான் கட்டி பிடிக்காது. மொத்தமாக ஊற்றிட்டோன்னா கட்டி பிடிச்சிரும், இல்லைன்னா திரிஞ்சிரும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். கலர்லனா நம்மளுக்கு கட்டி பிடிச்சிரும். க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாலை. கைவிடாத கலரணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும். இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி திக்க ஆக ஆக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி க்யூப் சீஸ் 2 எடுத்துக்கோங்க. அதை நல்லா கட் பண்ணி இதோடையே ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் இருக்கும், க்ரீமி கன்சிஸ்டன்சியும் நமக்கு நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி சீஸ் ஆட் பண்ணுங்கள். சீஸ் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட் இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி கலரிக்கிட்டே இருக்கணும். எதையுமே டக்குன்னு மொத்தமாக ஊற்றி கலர்னோன்னா நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வராது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி, அந்த டெக்ஸ்சர் எல்லாம் நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ பீட்ரூட் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணுறோம். ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆற ஆற திக்காகும். நீங்கள் சூடாக சாப்பிட்ணுன்னாலே நல்லா திக் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் லேட்டாக ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கழித்து சாப்பிட்றோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே இருக்கட்டும். இப்போது 90% தான் வெந்திருக்கணும் பாஸ்தா. 100% வேக வச்சிட்டோம்னா இதில் பாஸ்தா வேகும்போது குழஞ்சிரும். ஸோ 90% வேக வச்ச பாஸ்தாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பாஸ்தாவோட கொஞ்சம் நம்மளுக்கு 10% வெந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் எந்த காரமும் ஆட் பண்ணல, ஒன்லி பெப்பர் தான் ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா பெப்பர் போட்டு மூடி வச்சு அந்த இதுலேயே நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான பிங்க் பாஸ்தா ரெடி. இது குழந்தைங்களுக்கு அப்பயே கொடுக்கலாம், ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். நல்லா குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.